செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், அந்த பகுதியில் மழை பொழிவினுடைய அளவு எப்படி இருக்கு? கண்டிப்பாக. அதாவது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வெளிப்பட்டது. காரைக்காலுக்கும் அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் இந்த பகுதியில் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த புயலானது நாளைய தினத்தில் கரையை தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக மீன் பிடிக்க யாரும் கடலுக்கு செல்லாமல் இருக்காங்க. அவருடைய படகுகள் கரைக்கு அருகிலே பாதுகாப்பான இடத்துக்கு தங்க வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட நாளை பிற்பகல் இந்த புயல் கரையை கடக்கும் என்பதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை நாளை தினத்தில் பள்ளி கல்லூரிகளும் விடுமுறை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை மாமல்லபுரம் பகுதியை சுற்றி லேசான சாரல் மழையும் பெஞ்சிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கிட்ட நாம் அவங்க பேசுவோம். சரிங்க, மாமல்லபுரத்தில் கடல் சீற்றம் எப்படி இருக்குது சார்? வணக்கம் சார், என்னோடய பேர் மகாதேவன். நான் கொக்கிலமேடு மீனவர் பகுதியிலேருந்து பேசுகிறோம். இந்த கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி புயல் எச்சரிக்கை காரணமாக எங்களுக்கு மீன்வளத்துறை ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு தகவல் கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என. அந்த அறிவுறுத்தப்படி நாங்கள் யாருமே போவே இல்லை. இது நேற்றைய தினம் புயல் வலுவடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்தாங்க செய்தி மூலிமா. மறுபடியும் இன்றைக்கு அந்த புயல் அதிகரித்து புயல் கரை கடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எங்களுக்கு போதியமான அளவு நாங்கள் போட்டு வசதி வளவரலாம் நாங்கள் போதியமான அளவு எங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ தூக்கி வச்சுருக்கோம். இந்த புயலானது மாமல்லபுரம் டு பாண்டிச்சேரியில் கரை கிடக்குன்னு சொன்னாங்க. இந்த புயல் இதுக்கு முன்னாடி நீலம் புயல், வர்தார் புயல் வரும்போது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்கள் பொருளை பாதுகாப்பு பண்ணி வச்சோம். அதுவும் அந்த சமயத்தில் ஒன்றோடு ஒன்றா இடித்து போட்டு வளவரலாம் எங்களுக்கு பெரிய சேதம் ஏற்படுது. இருக்கிற இடத்துக்கு வரைக்கும் தான் எங்களால் பண்ண முடிஞ்சுது. இந்த புயலோட நேற்றைய தினம் அலையோட அளவு ஒரு 6 அடிக்கு இருந்து, இன்றைய தினம் இந்த புயல் மறுபடியும் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்ல ஒன்றுமே. இப்போதைக்கு இந்த இரவு நேரத்தில் இப்போதைக்கு ஒரு 8லேருந்து 9 அடி உயரத்துக்கு கடலோட அதிகமாக இருக்குது. இரவு நேரங்களில் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. அதனால் எல்லா மீனவர்களும், எங்களோட மீனவர்கள் எல்லாருமே இந்த பில்டிங்லேயோ இந்த கல்லூரியில் நாங்கள் எப்பயுமே இருப்போம். ஏன்னா பொருள்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு இதை விட்டாலும் எங்களுக்கு வேறு வழியில் எங்களோட பொருள் இருந்தால் தான் நாங்கள் பாதுகாக்க முடியும். இந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்காகவே நாங்கள் இரவும் பகலுமா எப்பயுமே இந்த இடத்துல தான் இருப்போம். இப்போயும் இந்த இடத்துல தான் இருக்கிறோம். இந்த புயலானது எந்த வழியில் எப்படி வரும், எப்படி உருவாகுன்றது எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் கூட இரவு நேரத்திலும் கூட மாமல்லபுரம் பகுதிக்கு அரசு அதிகாரிகள் நேரடியாக முகாமிட்டிருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். மேம், இப்போ இந்த மீனவர்கள் என்ன மாதிரி பாதுகாப்பு இருக்காங்க, மக்களுக்கு என்ன மாதிரி செய்கிற முன்னெச்சரிக்கை ஏற்பட பண்ணியிருக்காங்க? அதாவது அவங்களுக்கு அவங்களுடைய இந்த புயலால் பாதிக்கக்கூடாதுன்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய திருக்கோள்குன்றம் ஒன்றியத்துக்கு உட்பட இடையூறு ஊராட்சி இது இங்கே என்னென்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிடிஓஸ் 2 பேரும் பார்வையிட்டு வந்திருக்கிறோம். பாதுகாப்பான ஏற்பாடு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். உணவு பாதுகாப்பு, அவங்களுக்கு தண்ணி, குடிக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் ப்ரெட்டு, பால் பாக்கெட்டு, என்னென்ன அடிப்படை தேவை, பாய் வேணுமா, அது பெட்ஷீட், இந்த மாதிரி எல்லா வசதிகளும் செஞ்சு தர மாவட்ட நிர்வாகம் மூலம் அறிவுறுத்தல் இருக்குது. நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். அதாவது நாளைய தினத்தில் பொறுத்தவரை அந்த மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த புயலானது கரையை கடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட காலை முதலே மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை மழை இல்லாமலும் இருந்த நிலையில் தற்போது கடலுடைய அலை என்பது அதிகமாக காணப்படுது. வழக்கமாக 3 அடி தான் உயரம் இந்த கடல் இருந்தாலும் கூட தற்போது 7லேருந்து 8 அடி உயரத்துக்கு கடல் கொந்தளிப்பாக இருக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் புயல் கரை கடந்தாலும் தற்போது மாமல்லபுரம் பகுதியில் தற்போதே காற்றானது லேசாக அதிகமாக வீசக்கூடிய காட்சிகள் மாதிரி பார்க்க மழையும் கூட சாரல் மழையானது தற்போது பெய்து வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சூரியராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.